ஹீரோ 7 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறான். அதுவும் கையில் ஒரு குழந்தையோட ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அவளை பார்த்ததும் இப்போ தான் அவனுக்கு தோணுது, அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே அவனுக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அவளையே பார்த்துட்டு நிற்கிறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் என்னை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்னை கண்டுக்காமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து போயிடுவா. இவங்க பிரிஞ்சு 7 வருஷம் ஆனாலும் ஹீரோவால் பார்த்தீங்கன்னா அவளை மறக்கவே முடியல. இப்போ கூட அவள் போகிறத பாவமாக பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஹீரோயின் வந்து யாருக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பா. அதை கேட்ட ஹீரோ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக ஓடி வந்து அந்த ஃபோனை வாங்கி பார்ப்பான். அதில் ஃபோன் நம்பரில் டார்லிங் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். அதோட ரொம்ப கோவமாக அவளை அங்கேருந்து ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ண போகிறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அவனை அடிச்சு போட்டுருவா. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பா. அப்போ கூட அவன் முட்டி போட்டு அவகிட்ட கெஞ்சிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு நீ எனக்கு ஒரு நாய் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவனை மேலும் கஷ்டப்படுத்துவா. ஆனால் ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிரேக்கப் பண்ணுறதுல விருப்பமே இருந்திருக்காது. அவளோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்களோட காதலில் அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கன்னா ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் ஹீரோ பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் இப்போ வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தானா அவளோட ஃப்ரெண்டு ஒரு வேலை விஷயமா வெளில போயிடுவா. அப்போ அவளோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவனை பார்த்துக்க வேற யாரும் இல்லை அப்படின்னு தெரியும் தான் அவன் வந்து அந்த பையனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. அப்போ தான் ஹீரோ பார்த்துருந்துருப்பா. ஆனால் இது எதுவுமே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ கூட அவகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, திரும்பவும் ஒன்று என்னை காதலிக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி அவகிட்ட சவால் விட்டுட்டு அடுத்த நாளும் அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு, நீங்கள் இருக்காது கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான். இவளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் உன்னோட ஹஸ்பண்ட் வரட்டும், நான் பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறான். ஹீரோயின் வந்து என்னடா சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்கா.